வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை இந்திய கடற்படையோட வரலாற்றுல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளா இருக்க போகுது. அதாவது INS அரிகாட் அப்படிங்கிற ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. தற்போதைய நிலையில உலகத்துல வெறும் 6 நாடுகள் தான் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், சைனா மற்றும் இந்தியா. இதுல இந்தியா 2016வது வருடம் தான் INS அரிகாந்த் அப்படிங்கிற தன்னுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வெற்றிகரமா உருவாக்கி தன் படையில் இணைச்சாங்க. இதனை தொடர்ந்து நாளை 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த விஷயம் இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் என்ன, இந்த கப்பல் இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து எப்படி வேறுபட்டது, INS அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும், இந்தியா இன்னும் எத்தனை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க, அந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கப்பல்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவால எப்படி செக் வைக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருக்குது. அதுல சீனா மிகப்பெரிய அளவுல தங்கள் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு நிகரான எண்ணிக்கையில அணு ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. பாகிஸ்தானும் தொடர்ந்து தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளும் இணைந்து கொண்டு இந்தியா மீது வருங்காலத்துல ஒரு யுத்தம் தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற பாலிசியை ஃபாலோ செய்றாங்க. அதாவது வேறு ஏதாவது நாடு இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இந்தியா தங்களிடம் உள்ள அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவாங்க. முதல்ல இந்தியா எந்த நாட்டின் மீதும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தாது. ஆனா சீனா மற்றும் பாகிஸ்தான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் பாலிசியை ஃபாலோ செய்யல. அதனால சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா மீது முதல்ல அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த அணு ஆயுத தாக்குதலுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி மிக பலமா இருக்கணும். எதிரிகளால திரும்பி எந்திக்கவே முடியாத அளவுக்கு பதிலடி கொடுக்கணும். அதற்கு இந்தியாவுக்கு அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் ரொம்பவும் அவசியமா தேவைப்படுது. அதாவது அக்னி 5 போன்ற மிசைல்கள்ல அணு ஆயுதங்களை இணைத்து நமது நாட்டுல ஏதாவது இடத்துல பதுக்கி வச்சிருந்தோம்னா முதல்ல அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் பொழுது பதுக்கி வச்சிருக்க அக்னி 5 மிசைல்கள் மீது தாக்குதல் நடத்தி அதை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அணு ஆயுதங்களை பதுக்கி வைக்கணும். அதற்காக தான் தற்போது இந்தியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நாளை INS அரிகாட் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனை இந்திய படையில் இணைக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சியில டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையோட அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி, இந்திய கடற்படையோட முக்கியமான அதிகாரிகள், DRDO மற்றும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நிறுவனத்தை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் நிகழ்ச்சியில கலந்துக்கிற போறாங்க. இந்த INS அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ஏற்கனவே இந்திய கடற்படையில INS அரிகாந்த் அப்படிங்கிற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. இந்திய கடற்படையில உள்ள முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் பல விஷயங்கள்ல சிறந்ததா இருக்க போகுது. 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட கெப்பாசிட்டி மற்றும் எடை ஒரே மாதிரியா இருந்தாலும் நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும்
பல சிஸ்டங்கள் இந்த ஐஎன்எஸ் அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல வேறுபட்டதா இருக்கும். முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை விட பல மடங்கு டெக்னிக்கலி அட்வான்ஸா இந்த ஐஎன்எஸ் அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இருக்கும். ஐஎன்எஸ் அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் 6000 டன் எடை கொண்டது. கிட்டத்தட்ட 111 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் 9.5 மீட்டர் உயரமும் கொண்டதா இருக்க போகுது. இந்த கப்பலை இயக்குறதுக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரால் உருவாக்கப்பட்ட CLWR B1 காம்பாக்ட் லைட் வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால 83 மெகாவாட் பவரை ஜெனரேட் பண்ண முடியும். ஐஎன்எஸ் அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்னால தண்ணீரோட மேற்பரப்புல அதிகபட்சமா 28 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 44 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த கப்பல் அணுசக்தியில் இயங்குறதுனால கப்பல் பயணிக்கக்கூடிய ரேஞ்ச் மற்றும் என்டூரன்ஸ் அன்லிமிட்டெட். அதாவது அந்த நீர்மூழ்கி கப்பல்ல எவ்வளவு நாட்கள் உணவு சேமிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நாட்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்னால பயணம் செய்ய முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 400 அடி ஆழத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குறதுக்கு 95 முதல் 100 நபர்கள் தேவைப்படுவாங்க. ஐஎன்எஸ் அரிகாத் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல 6 டார்பிடோ டியூப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து டார்பிடோக்களை லான்ச் செய்து எதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து ஐஎன்எஸ் அரிகாத் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்னால 12 K-15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த K-15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 1000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து இந்த நீர்மூழ்கி கப்பல்னால 4 K-4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த K-4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் K-15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை விட பெரிய மிசைல். கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் மீது இந்த மிசைலை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல்னால 2500 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த K-4 மிசைல்களை பயன்படுத்தி பே ஆஃப் பெங்கால் பகுதியில ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டு இந்தியாவால சீனாவின் முக்கியமான நகரங்கள் மீது இந்த மிசைல்களை ஏவி அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இதன் காரணமாக தான் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஆசெட்டா பாக்குறாங்க. ஐஎன்எஸ் அரிகாத் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில் இணைப்பது இந்தியாவின் அணு ஆயுத தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். ஏன்னா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்னால பல மாதங்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். இந்த கப்பல்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இதன் காரணமாக இந்தியாவுடைய அணு ஆயுதங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எதிரிகளால கண்டுபிடிக்க முடியாது. எதிரிகள் இந்தியா மீது முதல்ல ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில நீருக்கு அடியில் மூழ்கி இருக்கக்கூடிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்னால எதிரிகளுக்கு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க முடியும். இதனால எதிரிகள் நமது மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயப்படுவாங்க. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்னால 30க்கும் மேற்பட்ட கடல் கன்னி வெடிகளை எடுத்து சென்று டிப்ளாய் செய்ய முடியும். இந்த கடல் கன்னி வெடிகளை எதிரிகளின் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் பயணிக்கக்கூடிய வழித்தடங்கள்ல டிப்ளாய் செய்ய முடியும். இந்த ஐஎன்எஸ் அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ரகசியமா இந்திய கடற்படையில் பல மாதங்களுக்கு முன்பே இணைக்கப்பட்டு விட்டதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அபிஷியலா தற்போதுதான் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில இணைய உள்ளது. ஐஎன்எஸ் அரிகாந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு அடுத்து ஐஎன்எஸ் அரிதாமன் மற்றும் S5 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் ஏற்கனவே இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட 1000 டன் அதிக எடை கொண்டதா இருக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட 7000 டன் எடை கொண்ட மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களா இருக்க போகுது. இதுல ஐஎன்எஸ் அரிதாமன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது சோதனை ஓட்டம் நடைபெற்று வருது. S5 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கட்டும் வேலை முடிவடையும் தருவாயில இருக்குது. அதனால இந்த வருடத்தோட இறுதியில ஐஎன்எஸ் அரிதாமன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலும் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2025 இல்லன்னா 26வது வருடத்துல S5 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. INS
INS அரிதாமன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கூடுதலா 1000 டன் எடை கொண்டதா இருக்கிறதுனால இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல பெரிய மற்றும் அதிக எண்ணிக்கையிலான சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். INS அரிதாமன் மற்றும் S5 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல K6 மற்றும் K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 8 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம 3000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல அக்னி 5 மிசைல்ல இருப்பது போன்று MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. அதாவது ஒரே மிசைல்ல இருந்து 10க்கும் மேற்பட்ட வார்ஹெட்டுகள் பிரிந்து வெவ்வேறு திசையில வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இதுதான் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம். அடுத்து K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களையும் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல்னால 3500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை 2500 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். INS அரிதாமன் மற்றும் S5 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்க ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இருப்பது இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். அதாவது இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நம்ம நடத்தினா K6 போன்ற MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட மிசைல்களை பயன்படுத்தி நமது நாட்டுல பல இடங்கள்ல அணு ஆயுத தாக்குதல் நடத்தி இந்தியாவால நிர்மூலம் செய்ய முடியும் அப்படிங்கிற பயம் எதிரிகளுக்கு இருக்கும். இதன் காரணமாக தான் INS அரிதாமன் மற்றும் S5 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும். இது போன்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைப்பதன் மூலம் சீனா மற்றும் பாகிஸ்தானோடு ஒரே நேரத்தில் ஒரு 2 ஃப்ரண்ட் வார இந்தியா சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மிகப்பெரிய ஒரு டிட்டரன்ட் ஃபேக்டரா இந்தியாவுக்கு இருக்கும். அதனால எதிரிகள் நமது மீது அணு ஆயுதங்களை ஏவுவதற்கு பயப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.